ஹாய் எவ்ரிவன். டுடே குயிக்காக நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டுக்கு போயிடலாம். ஆக்சுவலாக நிஃப்டி 50 கரண்ட் ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 25,713 இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 624லேயும், அதுக்கப்புறம் ரெண்டாவது சப்போர்ட்டு 25,535லேயும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,780லேயும் 25,860லேயும் இருக்குது. இது என்ன இண்டிகேட் பண்ணுறதுன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் மோடில் தான் இருக்குது. ட்ரெண்டும் பார்த்திங்கன்னா அதில் தான் இருக்குது. மொமெண்டமும் மாடரேட்டில் இருக்குது, வாலட்டிலிட்டியும் மாடரேட்டில் இருக்குது. RSI வந்து நமக்கு 51 காமிக்குது. இது வந்து நாட் புல்லிஷ் மோடும் இல்லை, பேரிஷ் மோடும் இல்லை, ஓவர் பாட் ஜோனும் இல்லை, அண்டர் பாட் ஜோனும் இல்லை. அதனால் ஒரு நியூட்ரலான இது தான் இருக்குது. அதுக்கப்புறமா அதர் கீ இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர்ஸில் ஷோ ஆகுது. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் அவுட் ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னா, நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து சிவியர் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா அதர் ஏஷியன் மார்க்கெட் லைக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாங்காங்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ப்ளஸில் இருக்குது. இது ஜப்பான் மார்க்கெட் வந்து 20ஆம் தேதி இது போட்டு வச்சுருக்குறானுங்க. ஆனால் கரண்ட்டாக பார்த்திங்கன்னா அதுவுமே கிட்டத்தட்ட பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட்லாம் வந்து நல்லா தான் ஒர்க்கிங்கில் இருக்குது, நல்லா புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. இது ஏன் பார்த்திங்கன்னா யூஎஸ் ட்ரேடு டீல் தான். ஆக்சுவலாக அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூஎஸ் ட்ரேட் டீல் பார்த்திங்கன்னா யூஎஸை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணியிருக்குது. ஏன்னா அவங்களோட கன்சியூமர் மார்க்கெட்டுக்கு வந்து எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வந்து 15% டேரிஃப்ன்றப்ப அவுட் சைட் நேற்று பேசுகிற மாதிரி அவுட் சைட் ஆஃப் யூஎஸ் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே பாசிட்டிவ், யூஎஸ்க்கு மட்டும்தான் நெகட்டிவ். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து பயங்கரமாக சிக்னிஃபிகண்ட் டவுன் காமிக்குது. அதுக்கப்புறமா ஆல்ரெடி இருக்கிற ஏஐ ட்ரேட் டிஸ்ரப்ட்டு, இது ஒரு ப்ராப்ளம்மு. தென் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அன்சர்டனிட்டினால் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஏன்னா ஈரான் வார் வந்து லைக் இந்த 10 டேஸ்க்குள்ளே வந்து தெரிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கோல்டோட ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகின்னு இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவ் தான். ஏன்னா லைக் ரிலையன்ஸ் அந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து இதனால் சிவியராக அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஷேர் ப்ரைஸோட இது பார்த்துருக்குறேன். நேற்று ஓரளவுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக அப் ஆகி அதுக்கப்புறமா டவுன் ஆகிருக்குது. நமக்கு இது வந்து இந்த ரிலையன்ஸ் மேலே நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா யூஎஸ்ஆல் இனிமேட்லேருந்து கண்ணாமின்னான்னு டேரிஃப் போட முடியாது. ஸோ ரிலையன்ஸ் வந்து டைரெக்டாக வந்து ரஷ்யா கிட்ட வாங்கினாலுமே இந்தியனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா அவங்க டேரிஃப் போடுவேன்னு சொல்லி மிரட்டி தான் ரிலையன்ஸ் வந்து ரஷ்யா கிட்டேருந்து க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து யூஎஸ்ஆல் டேரிஃப் போட முடியாதுன்ற பட்சத்தில் ரிலையன்ஸ்க்கு இது வந்து பாசிட்டிவ் தான். ஸோ பார்ப்போம். ஆனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுனால இது ஒரு மிக்சடு சைன். எனக்கு தெரிஞ்சு ரிலையன்ஸ் வந்து நல்லா ஷார்ட் டைமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. லெட்ஸ் see வாட் ஹேப்பன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஎஸ் ஓவரால் சென்டிமெண்ட்டு. ரெண்டாவது யூபிஎல், அதுக்கப்புறமா வந்து ஐடிஎஃப்சி, இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்கேமில் மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு காமிக்கணும்னு வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16% டவுன். ஏன்னா வந்து அது இன்டர்னலாக வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது. ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் வைக்கலாம். ஆனால் இது ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்டாக்குன்றதுனால இதை நீங்கள் கன்சிடர் கூட பண்ணலாம் ஒன்ஸ் இட்ஸ் ஸ்டேபிள். தென் ஆக்சுவலாக வந்து டிஸ்க்ன்றது வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 16% டவுனாக இருக்குது. ஏன் பார்த்திங்கன்னா அவங்க ஒபிசிட்டி ரிலேட்டடான ஒரு ஃபார்மா மெடிசன் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதோட R&D பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரீச் அவுட் கொடுக்கல. அதனால் ஒரு 16% வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான மார்க்கெட் ரிப்போர்ட்டு. பார்ப்போம் இன்றைக்கி லைக் கன்சாலிடேட் பண்ணி மூவ் அப் ஆகுதா இல்லை டவுன் ஆகுதான்ட்டு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் see. Thank you for watching this video.